மக்கி போன ஜாக்கெட் போட்டிருக்கா லலிதா. ஆஃபீஸில் ஒரு நோட்டை எடுக்க போனப்போ அந்த ஜாக்கெட் கிழிஞ்சு போயிடுது. அத்தனை ஆண்களும் அவளை உத்து பார்க்குறாங்க. ஒரு நாள் மக்கி போகிற உடம்பு தானேன்னு நினச்சி அவள் மக்கின ஜாக்கெட் போட்டாலோ என்னவோ, ஆனால் அத்தனை ஆண்களும் உத்து பார்க்கும்போது அவள் கொஞ்சம் கூனி குறுகி போயிட்டா. அந்த ஓட்ட ஜாக்கெட்டை மூடுறதுக்காக தன்னோட புடவையை எடுத்து மூடுறா. ஆனால் அந்த ஓட்ட ஜாக்கெட்டை விட அந்த புடவையோட ஓட்டை ரொம்ப பெருசாக இருக்குது. ஓட்ட ஜாக்கெட்டை புடவையோட ஓட்டை ஜெயிச்சிட்டதுனாலையோ என்னவோ வறுமைக்கு முன்னாடி தோத்து போய் உக்காந்துருக்கா அந்த லலிதா. அந்த ஓட்டைக்குள்ள இருக்கிற உடம்ப மட்டுமே பார்க்குறான் அந்த ஆஃபீஸில் ஒருத்தவன். அந்த ஓட்டைக்குள்ள இருக்கிற வறுமையை பார்க்குறா அந்த ஆஃபீஸில் ஒருத்தி. அவள் வந்து சொல்கிறா, நீ ஒரு புது புடவையை வாங்கிக்கோயேன் அப்படின்னு. அந்த புடவை வாங்குற காசுக்கு என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் புத்தகம் வாங்கி கொடுத்துருவேன்னு அவள் சொல்கிறா. உடனே இவ, நான் வேணா உனக்கு காசு தரேன், புது புடவை வாங்கிக்கோ, அப்புறமா காசு கொடு அப்படின்ட்டு வாழ்க்கையில தடவையா புது புடவைய வாங்கி அந்த லலிதா பாக்குறா. அதை ஆசையா கட்டும்போது ஒரு அழுகுரல் கேட்குது. அவளோட தங்கச்சி, நான் இனி ஸ்கூலுக்கு தாவணி இல்லாம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இந்த புது புடவையை கிழிச்சு தங்கச்சிக்கு தாவணியா கொடுத்துட்டு மறுபடியும் பழைய புடவையை கட்டிக்கிறா லலிதா. அந்த லலிதா அவளோட சேர்த்து மொத்தம் 8 பேர் தம்பி தங்கச்சிங்க. அவங்க எல்லாம் வரிசையா சாப்பிட உக்காந்துட்டாங்கன்னா இவன் மட்டும் வெளியில போயிடுவா. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம போயிட போதோன்னு அம்மா சொல்லிடுவா, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, அக்காவுக்கு பழைய சோறு வச்சிருக்கேன், அதை யாரும் எடுத்து சாப்பிட்றாதீங்கன்னு. ஆனா தங்கச்சிங்க அந்த சாப்பாடையும் சாப்பிட்ருவாங்க. லலிதா வந்து பார்க்கும்போது அவளுக்கு பழைய சோறு கூட இருக்காது. அம்மா சாப்பிட்டியான்னு கேட்பா. நான் சாப்பிட்டேன்னு பச்சை பொய்ய சொல்லிட்டு பச்சை தண்ணிய ஆத்துல மொண்டு குடிச்சிட்டு பசியை தீர்த்துப்பா அந்த லலிதா. இப்படி உணவு, உடை அப்படின்னு ஆரம்பிச்ச இவளோட தியாகம் ஒரு நாள் தம்பி கேட்குறான், நான் MBBS படிக்கணும், எனக்கு சிபாரிசு வேணும்னு. சிபாரிசு கேட்க ஒருத்தன்ட்ட போறா. அவன் வலுக்கட்டாயமா அவளை கற்பழிச்சிடுறான். ஒரு நாள் 300 ரூபா எனக்கு பணம் வேணும் காலேஜுக்குன்னு தம்பி கேட்குறான். அதுக்காக MD கிட்ட போயிட்டு அட்வான்ஸா 300 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த MD பணத்தை எடுத்து போட்டுட்டு, நீ உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு என் கூட படுத்தாதான் நான் இந்த பணத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு சின்ன ஓட்ட ஜாக்கெட்ல இருந்தாலே அதை மூடலான்னு நினைச்ச இந்த லலிதா இப்ப எல்லா ட்ரெஸ்ஸையும் காட்டினா தான் பணமே கிடைக்கும்னு நினைக்கும் போது ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றா, ஆண்கள்ல நல்லவங்களே கிடையாதா? என் பேருக்கு கீழே அரங்கேற்றம்னு ஒரு பிளே பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மீதி கதையை பாருங்க. நன்றி.